வணக்கம். கோடை விடுமுறையெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரீஓப்பன் ஆயிடுச்சு. கடந்த 8ஆம் தேதி ஜூன் மாதம் எங்களுடைய இரவு பாடசாலையும் வந்து ரீஓப்பன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 1/2 மாசம் கழிச்சு எங்களுடைய மாணவ, மாணவிகளெல்லாம் நாங்க எல்லாருமே சந்திச்சோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாணவர்கள் இரவு பாடசாலைக்குள்ள வந்த உடனே இங்க இருக்கிற ஆசிரியர்கள்லாம், உங்களுக்கு இன்னைக்கு என்னலாம் கிளாஸ்லாம் எடுத்தாங்க? உங்களுடைய அகாடமிக்ஸ் டைம் டேபிள்லாம் என்ன? உங்களோட ஹோம் ஒர்க்ஸ் என்ன? கிளாஸ் ஒர்க்ஸ் என்ன? உங்களோட ரெக்கார்ட்ஸ் என்ன? உங்களோட அசைன்மென்ட்ஸ்லாம் என்ன? உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் என்னைக்கு வைக்கிறாங்க, குவார்டர்லி எக்ஸாம் என்னைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு எந்த கேள்வியையும் எங்க ஆசிரியர்கள் கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1 1/2 மாசம் மாணவர்கள் வந்து விடுமுறையில இருக்காங்க. அவங்க நிறைய அவங்களுடைய சொந்தக்காரங்களை சந்திச்சிருப்பாங்க. நல்லா விளையாடி இருப்பாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த ஹாலிடேஸ. பல மாணவர்களுக்கு சொந்தக்காரங்க அவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. தெருவுல இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடி இருப்பாங்க. அந்த மாதிரி முழுக்க முழுக்க இந்த 1 மாசம், 1 1/2 மாசம் அவங்களுடைய பிரெயின் டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ்ல, ஃபன்னுல அப்படியே வந்து செட் ஆயிருக்கும். இத முடிச்சுட்டு முதல் நாள் வந்து இரவு பாடசாலைக்கு வரும்பொழுது, என்ன படிக்கலாம்? உன் ஹோம் ஒர்க் என்ன? கிளாஸ் ஒர்க் என்ன? உன் டெஸ்ட் என்ன? இப்படின்லாம் கேட்டு, அவங்கள நாங்க எந்த இடத்துலயும் வந்து ஒரு ஒரு ஹார்டா வந்து அவங்கள திங்க் பண்ண வைக்க மாட்டோம். காரணம் அந்த பிரெயின்ல வந்து ஒரு பேட்டர்ன் செட் ஆயிருக்கும் இந்த 1 1/2 மாசம். ஸோ 1 1/2 மாசம் கழிச்சு வந்த உடனே கொஞ்சம் இந்த இடத்துல நாங்க இப்போ இல்ல எப்பவுமே பண்ற விஷயம் என்னன்னா, பசங்களை அந்த ஃபன் மூட்லயே வந்து ஃபர்ஸ்ட் டேவை நாங்க வந்து கொண்டு போவோம். அதுக்கு லைஃப் ஸ்கில் ஆக்டிவிட்டிஸ் கேம்ஸ் நிறைய வந்து வைப்போம். பசங்களும் வந்து அதை என்ஜாய் பண்ணி வந்து விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் வந்து இந்த விடுமுறை நாட்களை எப்படி கழித்தீர்கள், யாருடன் கழித்தீர்கள், யார் யார் ஊருக்கு போனாங்க, யார் யாருக்கெல்லாம் ஊர்ல இருந்து இங்க வந்தாங்க, எல்லா சொந்தக்காரங்களும் நீங்களாம் சேர்ந்து எங்கெல்லாம் போனீங்க அப்படின்றத ஒவ்வொரு மாணவர்களும் அந்த அனுபவத்தை வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த லீவ் டைம்ல நடந்த ரொம்ப ஜாலியான விஷயங்கள்லாம் என்னென்ன இதெல்லாம் வந்து பசங்க வந்து ஷேர் பண்ணாங்க. இது பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கொஞ்ச நேரம் அந்த பிரெயின்குள்ள வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து இருக்கும். அந்த ஃபன் மூடு வந்த உடனே இந்த படிப்பு அகடமிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து அந்த பிரெயின் வந்து பேட்டர்ன் மாறுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி மாணவர்களை ஸ்ட்ரெஸ்க்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் டே எப்பவுமே வந்து ஆக்டிவிட்டிஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். எதுக்காக நாங்க இது பண்றோம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உளவியல் என்ன அப்படின்னா, இது ஸ்கூலுன்னு இல்லைங்க. ஸ்கூலா இருக்கலாம், இல்ல ஒரு வீடா இருக்கலாம். அதாவது ஒவ்வொரு மனிதன் இல்ல குழந்தைங்க, மாணவன் மாணவி யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய இண்டிவிஜுவல் தாட்டை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது. அதாவது ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், அதுவும் எங்களுடைய இரவு பாடசாலையை பொறுத்த வரைக்கும், இங்க இருக்கிற மாணவர் மாணவிகளை வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி, எங்களோட சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இங்க யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். மாணவர்களுடைய பிரெயின்க்கு ஏத்த மாதிரி தான் இங்க சிஸ்டமும் இருக்கு. டீச்சர்ஸும் அந்த பிரெயின்க்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க. அப்பதான் என்னுடைய இண்டிவிஜுவல் தாட்டை ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆசிரியரை தானே மாணவன் வந்து ரசிப்பான். மாணவனோ மாணவியோ அவங்களோட தானே க்ளோஸா நட்புணர்வோட இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த ஆசிரியர் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேட்கலாமே அப்படின்னு தோணும். அது மாணவர்களுக்கு இல்ல, பொதுவா யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி,